இந்த வீடியோல யூனிட் நம்பர் 3ல குடுத்திருக்கக்கூடிய டாபிக் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங் படிப்போம். அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன். நாம ஏற்கனவே ப்ரொஜெக்ஷன் அப்படின்ற டாபிக் செகண்ட் யூனிட் ஸ்டார்டிங்ல படிச்சிட்டோம். ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து மெயினா 4ஆ பிரிக்கிறோம். ஒன்று ஆர்த்தோகிராஃபிக், ஆப்ளிக், ஐசோமெட்ரிக், பெர்ஸ்பெக்டிவ். இதில் ஆர்த்தோகிராஃபிக் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். டிஸ்கஸ் பண்ணி கிளாஸில் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணியிருக்கிறோம். ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ், ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன்ஸ், ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸ், ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ். தென் ஆப்ளிக் ப்ரொஜெக்ஷன் சிலபஸ்ல கிடையாது. ஐசோமெட்ரிக் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன் யூனிட் நம்பர் 5ல இருக்கும். அதை நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஆப்ளிக், ஐசோமெட்ரிக், பெர்ஸ்பெக்டிவ் இந்த மூணுமே வந்து ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு பொருளை பிக்டோரியல் வியூ, அது முப்பரிமாணத்துல 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட். ஸோ முப்பரிமாணத்துல விவரிக்கும். இது ஆப்ளிக் ப்ரொஜெக்ஷன், ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன், பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன்ஸ் இந்த மூணுமே. அதுக்கு உதாரணம் இந்த கீழே காமிச்சிருக்கக்கூடிய ஒரு படம். இப்போ ஒரு காம்போனன்ட் உதாரணத்துக்கு போன ஸ்லைடில் பார்த்தோம். அது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. அப்போ ஒரு இன்ஜினியரிங் காம்போனன்ட் அல்லது ஒரு ஆப்ஜெக்ட், இன்ஜினியரிங் ஆப்ஜெக்ட் ஒரு பொருள், அதை எப்படி வடிவமைக்கிறாங்க அப்படின்னா ஆர் பில்ட் ஃப்ரம் நம்பர் ஆஃப் சிம்பிள் பிரிமிட்டிவ்ஸ். ஸோ நிறைய சிம்பிள் பிரிமிட்டிவ்ஸ் சேர்த்து ஒரு இன்ஜினியரிங் காம்போனன்ட் இல்லைன்னா ஒரு ஆப்ஜெக்டை வடிவமைக்கிறாங்க. இப்போ பிரிமிட்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னா பேசிக் பில்டிங் பிளாக்ஸ், அதாவது அடிப்படையில கட்டுமானத்துக்கு நமக்கு தேவையான ஒரு பொருள். உதாரணம், நம்ம வீடு கட்டும்போது செங்கல், அதை வச்சு எந்த ஜியோமெட்ரினாலும் நம்ம கட்ட முடியும். இப்போ டிராயிங்ல இந்த பிரிமிட்டிவ்ஸ்க்கு உதாரணம் வந்து கியூப், பிரிசம், சிலிண்டர், கோன், பிரமிட்ஸ் எக்ஸெட்ரா. இது போக பாயிண்ட், லைனு, பிளேன் சர்ஃபேசஸ். பிரிசத்துக்கு வந்து ரெக்டாங்குலர் பிரிசம், ஹெக்ஸாகனல் பிரிசம், பென்டகனல் பிரிசம், ரெக்டாங்குலர் பிரிசம், ட்ரையாங்குலர் பிரிசம், இது எல்லாமே வந்து பிரிமிட்டிவ்ஸ். இதுதான் வந்து பில்டிங் பிளாக். இதை வந்து நம்ம சேர்த்து ஒரு இன்ஜினியரிங் காம்போனன்ட் பண்ண போறோம். அது எப்படி அப்படின்னா primitives are added or subtracted to form the required component. ஒன்று சேர்க்கணும் add, அப்படி இல்லை அப்படின்னா கழிக்கணும் subtract to form the required component. நமக்கு தேவையான பொருள் உருவாக்குறதுக்கு நம்ம பிரிமிட்டிவ்ஸை ஆட் பண்ணணும் இல்லைன்னா சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அதுக்கு உதாரணம் ஏற்கனவே நம்ம பார்த்த இந்த சிம்பிள் காம்பவுண்ட். இது வந்து ஒரு பிரிசம் மாதிரியோ இல்லை ஒரு கோனோ இல்லை சிலிண்டரோ இல்லை ஒரு பிரமிடு மாதிரியோ இல்லை வித்தியாசமா இருக்குது. இதில் இந்த கீழ் பகுதியில் இந்த மேல் பகுதி வந்து ஒரு ரோட்ல நம்ம டிராவல் பண்ணும்போது மைல்கல்
ஊர் பேர் எழுதி அதில் இத்தனை கிலோமீட்டர்னு எழுதியிருப்பாங்க. அதை மைல்கல்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்குது. கீழே உள்ளதை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா, அதை எப்படி நம்ம செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு இந்த படத்துல பார்த்தோம் அப்படின்னா, அந்த கருப்பு கலர்ல ஒரு ரெக்டாங்குலர் ப்ரிசம் இல்ல ஒரு ஸ்லாப் காமிச்சிருக்கு. அதுல ப்ளூ கலர்ல இன்னும் 2 காமிச்சிருக்கு. ஸோ இது வந்து பழையபடியும் வேற அளவுல உள்ள ஒரு ரெக்டாங்குலர் ப்ரிசம். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. இந்த 3 இதையும் வச்சு எப்படி இந்த அடியில இருக்கிறத மட்டும் நம்ம செய்ய முடியும் அப்படின்றத இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த படத்துல பார்த்தோம் அப்படின்னோம்னா, இது வந்து ஒரு ரெக்டாங்குலர் ப்ரிசம் காமிக்குது. அதுக்கு மேல வந்து ஒரு ட்ரையாங்குலர் பிளேட் மாதிரி ஒன்று, ஒரு ட்ரையாங்குலர் ப்ரிசம் இங்க ஒன்று இருக்குது. அப்ப இது வந்து ரெக்டாங்குலர் ப்ரிசம். ஒரு ரெக்டாங்குலர் ப்ரிசத்தையும் ட்ரையாங்குலர் ப்ரிசத்தையும் ஒன்று சேர்த்துருக்கிறோம். இது ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம், சேர்க்க போறோம். அடிஷன் பண்ணோம் அப்படின்னோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இப்போ இந்த நடுவில் உள்ள லைன் இங்கே இல்லை, ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ண பிறகு இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ 2 பிரிமிட்டிவ்ஸை ஆட் பண்ணி நம்மளால இப்படி ஒரு உருவம் கொண்டு வர முடியும். பட் இந்த உருவத்தை வச்சு நம்ம ஏற்கனவே போன ஸ்லைடில் பார்த்த ஜாமெட்ரி நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னா, இப்போ இந்த பகுதி லேசர் பாயிண்டர் மூவ் ஆகக்கூடிய இந்த பகுதி எப்படி நமக்கு வந்தது, அடிஷன் மூலமா வந்ததுன்னு இங்க காமிச்சிருக்கு. இது ஒரு ரெக்டாங்குலர் பிளாக், கருப்பு கலர்ல இருக்கிறது பெரிய ரெக்டாங்குலர் பிளாக். ஸோ இந்த கருப்பு கலர்ல இருந்து இந்த ஊதா கலர்ல காமிச்சிருக்கக்கூடிய 2 பிளாக்கையும் நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா, சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா நமக்கு இந்த மாதிரி கிடைச்சு. ஸோ இதுதான் ஆப்ஜெக்டோட கீழ்ப்பகுதி இப்படி இருக்கு. இது போக ஆப்ஜெக்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா, மைல்கல் மாதிரி ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மைல்கல் மாதிரி செய்யறதுக்கு வந்து 2 பிரிமிட்டிவ்ஸ், அதாவது பேசிக் அடிப்படை பில்டிங் பிளாக் எடுத்துக்கிட்டோம். ஒரு அடிப்படை பில்டிங் பிளாக் என்னது அப்படின்னா, இந்த ரெக்டாங்குலர் ப்ரிசம், கீழே இருக்கக்கூடிய ரெக்டாங்குலர் ப்ரிசம். அதுக்கு மேல ஒரு வட்ட வடிவத்திலான ஒரு டிஸ்க் இல்ல ஒரு சின்ன சிலிண்டர், தின் சிலிண்டர் வந்து இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னோம்னா நமக்கு இந்த மாதிரி கிடைச்சு, மைல்கல் மாதிரி கிடைச்சு. ஸோ அப்போ அடிப்படையில நமக்கு ஒரு ரெக்டாங்குலர் ப்ரிசம், சர்க்குலர் டிஸ்க், அப்படி இல்லைன்னா ஒரு சிலிண்டர், இது ரெண்டையும் சேர்க்கும் போது மைல்கல் வடிவத்துல ஒரு காம்ப்ளெக்ஸ் ஜாமெட்ரி நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய காம்போனண்ட்டை எப்படி செய்ய போறோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம கீழ் பகுதியை இப்படி சப்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். அதுக்கு மேல இந்த போர்ஷன், இந்த போர்ஷனை வச்சு இதை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாத்தையும் இன்னொருக்கு அடிஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஜாமெட்ரி இப்படி கிடைச்சு. அதாவது ரியாலிஸ்டிக்கா காமிச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த படம் வந்து ஸ்கேலுக்கு வரையில ரஃபா வரைஞ்சது. இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் ஜாமெட்ரி வந்து பிரிமிட்டிவ்ஸ்ல இருந்து எப்படி அடிஷன் சப்ஸ்ட்ராக்ஷன் மூலமா நம்மளால செய்ய முடியுது அப்படின்றத விளக்குறதுக்காகத்தான் இந்த இது கொடுத்தது. சரி, இப்போ இதை எதுக்காக இந்த மாதிரி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங் அப்படி இல்லைன்னா ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன்ல இந்த மாதிரி இன்ஜினியரிங் காம்போனன்ட்ஸுக்கு ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைடு வியூ வரைய சொல்லி கேட்பாங்க. இப்போ அடிஷன் அப்படின்னா பொதுவா ஒரு ப்ரொஜெக்ஷன், இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் நீண்டுகிட்டு இருக்கும். சப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா ஒரு கேவிட்டி இல்லைன்னா ஒரு குரூவ், ஒரு இடைவெளி, ரீசஸ் அந்த மாதிரி இருக்கும். அப்போ கொடுத்துருக்கக்கூடிய டிராயிங்ல இருந்து நம்ம அந்த இடைவெளி, ப்ரொஜெக்ஷன் நீண்டுகிட்டு இருக்கிறது இதெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதன் மூலமா நம்ம டிராயிங் வரையணும். அது எப்படி அப்படின்றத அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்லைடில் பார்க்கலாம். இப்போ நம்ம படிக்கிறது வந்து ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங்.
அதுக்கு இன்னொரு பேரு ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் டைட்டில் ஸ்லைடில். ஏற்கனவே ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன்ஸ் பற்றி கிளாஸில் டீட்டெயிலாக படிச்சாச்சு. அதில் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னோம்னா, அல்லது என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷனில் ஒரு பொருளை வந்து 2 அல்லது 3 வியூ மூலமா நாம வரைகிறோம். உதாரணத்துக்கு ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைடு வியூ. ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ், ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், பிளேன்ஸ், சாலிட்ஸ், இதில் நம்ம வரைஞ்சது எல்லாமே வந்து ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ மட்டும்தான். அந்த ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ எங்கே வரைகிறோம் அப்படின்னா, ஆன் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் பிளேன்ஸ், ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக இருக்கக்கூடிய பிளேன்ஸில் வரைகிறோம். அதுக்கு செங்குத்தாக இருக்கக்கூடிய பிளேனுக்கு உதாரணம் வந்து விபி, ஹெச்பி. ஸோ விபியில் ஃப்ரண்ட் வியூ, ஹெச்பியில் டாப் வியூ கிடைக்கும். இந்த ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் வந்து மல்டி வியூ ப்ரொஜெக்ஷன் அப்படின்னும் நம்ம குறிப்பிடலாம். ஏன்னா ஆரம்பத்தில் ஆப்ளிக் ப்ரொஜெக்ஷன், ஐசோமெட்ரிக், பெர்ஸ்பெக்டிவ், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஒரு சிங்கிள் டிராயிங் தான் இருக்கும். 3D முப்பரிமாணத்தில் ஆப்ஜெக்டை படமாக காமிச்சிருப்பாங்க. பட் ஆர்த்தோகிராஃபிக்கில் வந்து முப்பரிமாணத்தில் இருக்காது. அப்போ எல்லா பரிமாணமும், அதாவது எக்ஸ் டைரக்ஷன், ஒய் டைரக்ஷன், இசட் டைரக்ஷன், எல்லா பரிமாணமும் தெரியறதுக்கு நமக்கு குறைஞ்சபட்சம் 2, ஒரு சில நேரம் 3 வியூ தேவைப்படலாம். அதனால இதுக்கு பேர் வந்து மல்டி வியூ ப்ரொஜெக்ஷன். சரி, இப்போ ஃப்ரீஹேண்ட் ஸ்கெட்சிங்கில் ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா சிம்பிள் ப்ரிமிட்டிவ்ஸ், அதாவது ஒரு ப்ரிசத்துக்கோ இல்லை ஒரு பிரமிடுக்கோ சிலிண்டருக்கோ நம்ம ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ வரைய போகிறது இல்லை. ஒரு இன்ஜினியரிங் காம்போனன்ட். ஸோ அந்த இன்ஜினியரிங் காம்போனன்ட் வந்து பேசிக் பில்டிங் பிளாக்ஸ், அதாவது ப்ரிமிட்டிவ்ஸ்லேருந்து அடிஷன் மூலமாகவோ சப்ஸ்ட்ராக்ஷன் மூலமாகவோ உருவாக்கலாம், இல்லை அடிஷன் சப்ஸ்ட்ராக்ஷன் ரெண்டையும் சேர்த்து உருவாக்கலாம் அப்படின்றது போன ஸ்லைடில் பார்த்தோம். இப்போ அந்த மாதிரி ஒரு காம்போனண்ட்டுக்கு ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ வரைகிறது எப்படி? இந்த காம்போனண்ட்டே இங்கே காமிச்சிருக்கு. அதாவது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண காம்போனண்ட். இதுக்கு நம்ம ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைடு வியூ எப்படி வரைய போறோம் அப்படின்னா, சார் இதுல ஃப்ரண்ட் வியூ வரைகிறதுக்கு எந்த பக்கம் பார்த்து வரையணும் அப்படின்ற கேள்வி வருது. உதாரணத்துக்கு, அதாவது ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு ஆரோ மார்க் காமிச்சிருக்கோம். இந்த ஆரோ மார்க் என்ன குறியீடு செய்யுது அப்படின்னா, இதுதான் ஃப்ரண்ட் வியூ டைரக்ஷன். அதாவது ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி இந்த ஆரோ பக்கத்துல ஒரு ஆள் நிக்கிறாரு, நின்னது பார்க்குறது. அப்போ இது வந்து ஃப்ரண்ட் வியூ டைரக்ஷன். இதோட ஃப்ரண்ட் வியூ டைரக்ஷன் இப்படி இருக்கு அப்படின்னா, டாப் வியூ மேல இருந்து பார்க்கலாம், சைடு வியூ இங்க இருந்து பார்க்கலாம். சரி, இப்போ இதோட ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்து ஃப்ரண்ட் வியூ, இது வந்து டாப் வியூ, இது வந்து சைடு. சைடு வியூ வரும்போது, சார் இந்த சைடு இருந்து பார்க்கிறதா இந்த சைடு இருந்து பார்க்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதை இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னம்னா, எல்லா வியூவுமே, இந்த ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைடு வியூ, 3 வியூவுமே இந்த காம்போனண்டோட 2 பரிமாணத்தை காமிக்குது. ஃப்ரண்ட் வியூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா லென்த்து, ஹைட்டு, இந்த 2 பரிமாணத்தை காமிக்குது, அதாவது 2 டைமென்ஷன்ஸ். சைடு வியூ எடுத்துக்கிட்டோம்னா விட்த்து, ஹைட்டு, இந்த 2 டைமென்ஷனை காமிக்குது. டாப் வியூ எடுத்துக்கிட்டோம்னா லென்த்து, விட்த்து, இந்த 2 டைமென்ஷனை காமிக்குது. ஸோ in orthographic projection, each view represents 2 dimensions of the object. ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து மொத்தம் 3 டைமென்ஷன் இருக்கும். ஆனால் ஒரு வியூவில் வந்து நமக்கு 2 டைமென்ஷன் தான் காமிக்குது. அப்போ 3வது டைமென்ஷன் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு வியூ பத்தாது, குறைஞ்சபட்சம் 2 வியூ வேண்டியிருக்கும், இல்லை அதுக்கு மேலே தேவைப்படும்.
So at least 2 or 3 views are required to completely describe the object. சரி, இப்போ காமன் டைமென்ஷன்ஸ், இந்த ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைடு வியூ பார்த்துருக்கோம். இதில் காமன் டைமென்ஷன் என்ன அப்படின்னா ஓவரால் லென்த் எல், அதாவது இங்கேருந்து இது வரைக்கும் மொத்த நீளம், இது வந்து எல். இது எங்கெங்க தெரியும் அப்படின்னா ஃப்ரண்ட் வியூலையும் டாப் வியூவில் மட்டும்தான் தெரியும் இந்த நீளம், சைடு வியூவில் தெரியாது. ஸோ அது ரெண்டுமே சேம். இந்த ஃப்ரண்ட் வியூலையும் டாப் வியூலையும் எது சேமாக இருக்குது, ஓவரால் லென்த்து எல் வந்து காமன். ஓவரால் விட்த் டபிள்யூ. ஸோ விட்த்ன்றது இந்த இருக்குது, இங்கே டபிள்யூ. விட்த்ன்றது இந்த சைட்ல இருந்து பார்க்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஓவரால் இந்த கார்னர்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த எண்டு வரைக்கும், அதாவது இந்த எட்ஜ் எண்டு வரைக்கும் இருந்து இவ்வளவு, அது வந்து ஓவரால் விட்த். அது சைடு வியூவில் தெரியும், டாப் வியூவில் தெரியும். அதுக்கடுத்து ஓவரால் ஹைட்டு, இந்த அடியிலிருந்து இந்த உச்சி வரைக்கும், இதுல இருந்து கீழே, கீழே இங்க இருந்து மேலே இந்த உயரம் வரைக்கும், அது வந்து ஹைட், ஓவரால் ஹைட். அந்த ஹைட்டு நமக்கு ஃப்ரண்ட் வியூவில் தெரியும், சைடு வியூவில் தெரியும், டாப் வியூவில் தெரியாது. ஸோ இந்த ரெண்டு வியூலையும் ஓவரால், அதாவது டாப் வியூ சைடு வியூவில் ஓவரால் விட்த் வந்து சேமாக இருக்கும், ஓவரால் ஹைட் வந்து ஃப்ரண்ட் வியூ சைடு வியூவில் வந்து சேம். ஸோ இந்த படம் எப்படி வரைகிறோம், இந்த ஆரோ மார்க் இங்கே தான் இருக்கணுமா, வேற பக்கம் இருக்கக்கூடாதா? அப்போ இருந்தது அப்படின்னா ஒவ்வொருக்கும் பேர் என்ன அப்படின்றத இப்போ நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். இப்போ ஃப்ரீஹேண்ட் ஸ்கெட்சிங் அப்படின்றதுக்கு ஒரு ஃபார்மல் டெஃபினிஷன். drawing multiple views from pictorial view. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ஒரு காம்போனண்டோட பிக்டோரியல் வியூ. பிக்டோரியல் வியூனா மேபி ஐசோமெட்ரிக் இல்லை பெர்ஸ்பெக்டிவ், ஆப்ளிக், அதாவது முப்பரிமாணத்துல ஒரு வியூ கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம பார்த்து அதுல இருந்து அதுக்கு கேட்டிருக்கக்கூடிய ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைடு வியூ வரையும். அதான் அந்த மல்டிபிள் வியூஸ், ஃப்ரண்ட், டாப், சைடு. ஸோ 3Dல ஆப்ஜெக்ட் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து அதோட ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்கும், டாப் வியூ எப்படி இருக்கும், சைடு வியூ எப்படி இருக்கும் அப்படின்னு வரைகிறது தான் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங். இதுக்கு இன்னொரு பேர் ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் சொல்லலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்த டெஃபினேஷன் விளக்கம் வந்து பிக்டோரியல் வியூஸ் டு ஆர்த்தோகிராஃபிக் வியூஸ். அதாவது 3Dல இருந்து ஆர்த்தோகிராஃபிக் வியூவா நம்ம வரைகிறது தான். அதாவது 3D ஆப்ஜெக்டை பார்த்து ஆர்த்தோகிராஃபிக் வியூஸா வரைகிறது தான் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங். சரி, இப்போ ஏற்கனவே போன ஸ்லைடில் ஒரு சின்ன காம்போனண்ட், ஒரு சிம்பிள் காம்போனண்ட் வந்து உதாரணமா எடுத்து பார்த்தோம். அதோட ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ வரையணும் அப்படின்னா அந்த காம்போனண்ட் எப்படி நிலைநிறுத்தப்பட்டிருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். அது அந்த 3 டைமென்ஷனல் டிராயிங்கை பார்த்தாலே நமக்கு தெரியும் எப்படி நிலைநிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்றது. எப்படி நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்றது பொசிஷன், ஃப்ரண்ட் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், இந்த சாலிட்ஸில் வந்து ஹவு த ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் பொசிஷன்டு வித் ரெஸ்பெக்ட் டு விபி அண்ட் ஹெச்பி அப்படின்றத பார்த்துருப்போம். விபிக்கு இன்க்ளைண்டு, ஹெச்பிக்கு இன்க்ளைண்டு, இல்லை விபிக்கு பேரலல், ஹெச்பிக்கு இன்க்ளைண்டு அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிஷன்ஸ்லாம் பார்த்தோம். அதே மாதிரி இது எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கணும். இதுல வந்து விபி ஹெச்பிக்குன்னு தனியா பார்க்க தேவையில்லை, மொத்தமா இந்த காம்பவுண்ட் எப்படி நிலைநிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்றது ஒரு பொதுவான கண்ணோட்டத்துல பார்க்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த திசையில இருந்து பார்த்து நான் ஃப்ரண்ட் வியூ வரையணும்.
அந்த வியூவுக்கு பேர் என்ன? இதெல்லாம் இப்ப நம்ம பார்க்கலாம். அதே காம்போனன்ட் இங்க கொடுத்தாச்சு. இதுல நிறைய டைரக்ஷன்ஸ் இருக்கு. ஏ, பி, சி, டி, இ, எஃப். இதுல கண்டிப்பா பி, இ இது ரெண்டும் வந்து ஃப்ரண்ட் வியூவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பி அப்படின்றது டைரக்ஷன் வந்து மேல இருந்து காமிக்குது, ஈன்றது கீழே இருந்து காமிக்குது. ஏ ஃப்ரண்ட் வியூவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி ஃப்ரண்ட் வியூவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டி அப்சர்வர் அந்த பக்கம் போய் நின்றுட்டோம் அப்படின்னா, நம்ம இந்த டி இருக்கிற பக்கம் போய் நின்றுட்டோம் அப்படின்னோம்னா அது ஃப்ரண்ட் வியூவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி நிற்காம பின்னாடி போய் நின்றுட்டோம் அப்படின்னோம்னா இது ஃப்ரண்ட் வியூவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ எப்போ வரையணும், எப்படி வரையணும் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இங்க ஒரு டேபிள் கொடுத்து வியூ இன் டைரக்ஷன் ஏ. இந்த டைரக்ஷன் ஏல பார்க்குறோம் அப்படின்னா வியூ ஃப்ரம் ஃப்ரண்ட், அதாவது ஏ அப்படின்னு டிராயிங் ஷீட்ல குறியீடு செஞ்சிருந்தாங்க அப்படின்னா அதுதான் ஃப்ரண்ட் வியூ அப்படின்றத குறிக்கும் அப்படின்னு சொல்லுது. அந்த வியூவுக்கு பேர் வந்து ஃப்ரண்ட் வியூ. அது எங்க இருக்கும்? ஃப்ரண்ட் வியூ இஸ் ஆல்வேஸ் above xy. எதனால above xy அப்படின்னா ரிமெம்பர் we follow first angle projection. தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் நம்ம யூஸ் பண்றது இல்லை. ஐ மீன் சிலபஸ்ல கொடுக்கல, நம்ம ஃபாலோ பண்றது ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். அதனால ஃப்ரண்ட் வியூ இஸ் above x. அடுத்து பி. பின்றது டாப் வியூ. ஸோ மேல இருந்து பார்க்கணும். வியூ ஃப்ரம் டாப் above. மேல இருந்து வியூ ஃப்ரம், எங்க இருந்து பார்வையிடுறோம்? மேல இருந்து பார்வையிடுறோம். அந்த வியூ பேரு டாப் வியூ. ஆப்வியஸ்லி இட் இஸ் பிலோ xy. அடுத்து சி அப்படின்றது லெஃப்ட் சைடு வியூ. இதுதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிக்கணும். இதை ஏன் லெஃப்ட் சைடு வியூ அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இப்ப ஏ அந்த இடத்துல நம்ம அப்சர்வர் நின்னோம் அப்படின்னா சீன்றது நமக்கு இடது பக்கம் இருக்கு. ஏன்ற இடத்துல அப்சர்வர் நின்னோம் அப்படின்னா, ஏன் அப்படின்னா இங்க ஏன்றது ஃப்ரண்ட் வியூன்னு குறிச்சாச்சு. அப்ப ஏன்ற இடத்துல அப்சர்வர் இப்படி நிக்கிறாரு அப்படின்னா இந்த இடத்துல அப்சர்வர் இப்படி நிக்கிறார். ஏன்ற இடத்துல அப்சர்வர் நிக்கிறாரு. ஸோ அது வந்து அப்போ ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்கும்? இது ஃப்ரண்ட் வியூ. இப்போ அந்த அப்சர்வருக்கு இடது பக்கம் சி இருக்கிறதுனால வியூ ஃப்ரம் சி, அப்ப இடது பக்கத்துல இருந்து பார்க்கணும், லெஃப்ட் சைடு. வியூ ஃப்ரம் லெஃப்ட் சைடு. இப்போ அந்த வியூக்கு பேரு லெஃப்ட் சைடு வியூ. சரி, இப்போ இங்க இருந்து பார்க்கறத லெஃப்ட் சைடு வியூவை எங்க வரையணும் டிராயிங் ஷீட்ல அப்படின்னா, டு த ரைட் சைடு ஆஃப் ஃப்ரண்ட் வியூ. ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சிட்டு ஃப்ரண்ட் வியூக்கு வலது பக்கம் நம்ம ரைட் சைடு வியூவை வரையணும். இது ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் படிக்கும்போது கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இதை பத்தி ஃபர்தரா டீட்டெயிலா வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்துல இருக்கும், அதுல படிச்சுக்கலாம். அடுத்து டி. டி இந்த டைரக்ஷன்ல பார்க்கும்போது அது வியூ ஃப்ரம் ரைட் சைடு. ஏன் இதை ரைட் சைடுன்னு சொல்றோம்? ஏன்னா நம்ம ஏவை வந்து ஃப்ரண்ட் சைடுன்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஏவை ஃப்ரண்ட் சைடுன்னு ஃபிக்ஸ் பண்ணனால நம்ம அங்க நிக்கிறோம். இந்த அப்சர்வர் அங்க நிக்கிறாரு. அவருக்கு வலது பக்கம் டி இருக்கிறதுனால அது ரைட் சைடு. டில இருந்து பார்த்து வரையக்கூடிய வியூக்கு பேரு ரைட் சைடு வியூ. இது எங்க வரையணும் டிராயிங் ஷீட்ல அப்படின்னா லெஃப்ட் சைட் ஆஃப் ஃப்ரண்ட் வியூ. அதாவது ஃப்ரண்ட் வியூ நம்ம வரைஞ்சிருப்போம். ஃப்ரண்ட் வியூக்கு இடது பக்கம் எது வரையணும்? ரைட் சைடு வியூ வரையணும். ரைட் சைடு வியூ வந்து ஃப்ரண்ட் வியூக்கு இடது பக்கம் வரும். லெஃப்ட் சைடு வியூ வந்து ரைட் சைடுக்கு வலது பக்கம் வரும். எதனால அப்படின்னா அலைப்படியும் இது வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். அடுத்து இ. ஈன்றது பிலோ, கீழே இருந்து பார்க்குறோம். ஸோ அதுக்கு பேர் பாட்டம் வியூ அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது எங்க வரையணும் அப்படின்னா எபவ் ஃப்ரண்ட். ஃப்ரண்ட் வியூவுக்கு மேலே வரையணும். எஃப்ன்றது ரியர், அதாவது ஏன்றது முன்பக்கம் அப்படின்னா எஃப் அப்படின்றது பின்பக்கம், ரியர் அப்படின்னா பின்பக்கம். ஸோ அதுக்கு பேர் ரியர் வியூ. பின்பக்கத்துல இருந்து பார்வையிடுறோம், அதனால ரியர் வியூ. அதை எங்க வரையணும் டிராயிங் ஷீட்ல வியூ பொசிஷன் எங்க வரையணும் அப்படின்னா பிலோ டாப் வியூ. டிவின்றது டாப் வியூ, எஃப்ன்றது ஃப்ரண்ட் வியூ. ஸோ டாப் வியூ வரைஞ்சிட்டு டாப் வியூக்கு நேர் கீழே எது வரும் அப்படின்னா ரியர் வியூ. ஸோ இது வந்து ஜென்ரல்.
ஜென்ரலா இந்த மாதிரி கொடுத்துருப்போம். ஆனா நம்ம டிராயிங் ஷீட்ல இந்த ABCDEF அப்படிதான் கொடுத்துருப்பாங்கன்றது அவசியம் கிடையாது. வெறும் ஆரோ மார்க் மட்டுமே கொடுத்துருக்கு. வேற எதுவுமே லெட்டர்ஸே இருக்காது. இல்ல ஆரோ மார்க் கொடுத்தா இல்ல எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கலாம். இல்ல ஏதோ ஒரு லெட்டர் கொடுத்துருக்கலாம். இப்ப அர்த்தம் என்ன அப்படின்னா ஆரோ மார்க் கொடுத்துருக்கிற டைரக்ஷன் தான் நமக்கு ரெஃபரன்ஸ். ஆரோ மார்க் கொடுத்துருக்கிறது தான் ரெஃபரன்ஸ். ஸோ அந்த ஆரோக்கு பேரு ரெஃபரன்ஸ் ஆரோ. இதுல ஏல இருந்து எஃப் வரைக்கும் மொத்தம் 6 ஆரோ கொடுத்துருக்கு. ஆனால் யூனிவர்சிட்டி ப்ராப்ளத்தையோ இல்ல புக்லயோ சால்வ் பண்ணும்போது 6 ஆரோ கொடுக்க மாட்டாங்க. ஒரே ஒரு ஆரோ தான் கொடுப்பாங்க. அதுக்கு உதாரணம் இப்படிதான். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்கு? ஒரே ஒரு ஆரோ கொடுத்துருக்கு, எக்ஸ். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா இது வந்து லெஃப்ட் சைடு வியூ, அதாவது சிக்கு பதிலா எக்ஸ்ன்னு எடுத்துக்க கூடாது. இந்த ஒரு ஆரோ கொடுத்துருக்குன்னா இதுதான் வியூவிங் டைரக்ஷன். இந்த டைரக்ஷனை தான் நம்ம பார்க்கறோம்னு அர்த்தம். அப்படின்னா இதுதான் ஃப்ரண்ட் வியூ டைரக்ஷன். இந்த ஃப்ரண்ட் வியூ கிடையாது. இங்க வந்து ஃப்ரண்ட் வியூ டைரக்ஷன் டோட்டலா மாறிடுச்சு. எந்த பக்கம் ஆரோ கொடுத்துருக்காங்களோ அதுதான் ஃப்ரண்ட் வியூ டைரக்ஷன். பரீட்சையில கேட்கக்கூடியல இந்த மாதிரி ஒரே ஒரு ஆரோ தான் இருக்கலாம். இங்க ஆரோ இருக்கிறதுக்கு போல இந்த பக்கமும் இருக்கலாம். பட் இதுல இங்க இருக்கு. ஒரு சில நேரம் ஆரோவே கொடுக்க மாட்டாங்க. வெறும் காம்போனன்ட் மட்டும் இருக்கும். அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா ஏதாவது ஒரு டைரக்ஷன் எடுத்துக்கலாம். ஆனால் அப்படி எடுக்கும்போது எந்த திசையில இருந்து பார்த்தோம் அப்படின்னம்னா காம்போனன்ட்டோட மேக்சிமம், அதாவது உச்ச டீடைல் விளக்கங்கள் தெரியுமோ அந்த டைரக்ஷன் எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு இந்த ஆராவே கொடுக்கல அப்படின்னா நம்ம இங்கிட்ட எடுக்காம இப்ப இந்த ஏ இருக்கு இல்லையா, அந்த டைரக்ஷன்ல எடுத்தோம் அப்படின்னோம்னா இந்த மயில் கல் மாதிரி இருக்கக்கூடிய சர்க்கிள் நமக்கு தெரியும். பட் இங்க வந்து இந்த டைரக்ஷன்ல பார்த்தோம்னா இந்த அரைவட்டமே தெரியாது. நமக்கு என்ன தெரியும்? இந்த சைட்ல இருந்து பார்க்கும்போது அது வந்து ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி தான் தெரியும். அப்போ அந்த காம்போனன்ட்டோட ஃபுல் டீடைல் ஈஸியா கிடைக்காது, அதாவது ஃப்ரண்ட் வியூல. பட் ஆரோ மார்க் கொடுக்கல அப்படின்னா எந்த பக்கம்னாலும் அசியூம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எந்த பக்கம்னாலும் அசியூம் பண்ணிக்கலாம். ஆனால் அதுல ஒரு சின்ன கண்டிஷன் என்ன அப்படின்னா எந்த திசையில இருந்து பார்த்தோம் அப்படின்னம்னா இந்த காம்போனன்ட்டோட மேஜர் டீடைல்ஸ் தெரியுமோ அந்த டைரக்ஷன் எடுத்து. So direction from which the object is to be viewed to draw the front view is generally indicated by means of an arrow. So that direction is called direction for principal view. முதன்மை பார்வை. முதன்மை பார்வையினோட திசை. பிரின்சிபல் வியூ முதன்மை பார்வை, அதோட திசை டைரக்ஷன். அது என்ன அப்படின்னா இந்த ஆரோ மார்க் எங்க கொடுத்துருக்காங்களோ அது. இப்போ இந்த காம்போனன்ட்டுக்கு ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ நம்ம ஏற்கனவே போன ஸ்லைட்ல பார்த்தோம். அதுல இந்த ஏ டைரக்ஷன் தான் ஃப்ரண்ட் வியூ வச்சு வரைஞ்சோம். இப்போ எக்ஸ்ன்னு இருக்குது. இப்போ ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன அப்படின்றத அடுத்ததுல பார்க்கலாம். இந்த ஸ்லைட்ல ரெண்டு படம் இருக்கு. ரெண்டுமே ஒரே காம்போனன்ட் தான். இது ரெண்டும் ஒரே காம்போனன்ட். பட் வித்தியாசம் என்ன அப்படின்னா இங்க சோப்பு கலர்ல ஆரோ கொடுத்துருக்கு. இதுதான் வியூவிங் டைரக்ஷன் ஃப்ரண்ட் வியூ. பட் இங்க கருப்பு கலர்ல ஆரோ கொடுத்துருக்கு. அதுக்கு எக்ஸ்ன்னு பேர் கொடுத்துருக்கு. மீனிங் இதுதான் வியூவிங் டைரக்ஷன், அதாவது பிரின்சிபல் வியூ டைரக்ஷன். முதன்மை பார்வைக்குள்ள திசை. இங்க முதன்மை பார்வைக்குள்ள திசை வந்து இது. இதோட ஃப்ரண்ட் வியூ இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்குன்றத இங்க காமிச்சிருக்கு. நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்லைட்ல பார்த்தோம். இது வந்து ஃப்ரண்ட் வியூ. இந்த எஃப்பி அப்படின்றது ஃப்ரண்ட் வியூ. இந்த ஃப்ரண்ட் வியூல நமக்கு லென்த், ஓவரால் லென்த், ஓவரால் ஹைட் தெரியும். அதுக்கப்புறம் இதோட கரஸ்பாண்டிங் டாப் வியூ. இங்க மேல இருந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா கரஸ்பாண்டிங் டாப் வியூ வந்து ஃப்ரண்ட் வியூக்கு நேர் கீழே இருக்கும்.
கரெக்டாக ஃப்ரண்ட் வியூக்கு நேர் கீழே. ஸோ இதில் நமக்கு ஓவரால் லென்த்து ஓவரால் விட்த்து தெரியும். அடுத்து இது வந்து சைடு வியூ. இந்த சைடு வியூ வந்து என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா எல்எஸ்வி, அதாவது லெஃப்ட் சைடு வியூ. எதுக்காக அப்படின்னா இதுதான் ஆரமா இருக்கு. அதுக்கு அர்த்தம் இங்கே நின்று பார்க்குறோம் ஃப்ரண்ட் வியூவை. இப்போ இதுக்கு சைடு வியூ வரையணும் அப்படின்னா இந்த சைடு வியூ வந்து நமக்கு இந்த டைரக்ஷன்ல இருந்து பார்த்து வரைஞ்சிருக்கு. இந்த படத்துல இந்த டைரக்ஷன்ல இருந்து பார்த்து வரைஞ்சிருக்கு. ஏன் இந்த டைரக்ஷன் இருந்து பார்த்து வரைஞ்சிருக்கோம் அப்படின்றது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக, விளக்கத்துக்காக இங்கிட்ட இருந்து பார்த்து வரைஞ்சிருக்கு. ஆனா கொஸ்டின்ல ரைட் சைடு வியூவா லெஃப்ட் சைடு வியூவா அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அதுபடி நம்ம வரையணும். நம்ம இஷ்டத்துக்கு வரையக்கூடாது. இப்போ இதுல லெஃப்ட் சைடு வியூ. ஸோ லெஃப்ட் சைடு வியூன்றது இங்க இருந்து பார்த்து இந்த பக்கம் வரைஞ்சிருக்கிறோம். ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணதுபடி லெஃப்ட் சைடு வியூன்றது ஃப்ரண்ட் வியூக்கு வலது பக்கம், ஃப்ரண்ட் வியூக்கு வலது பக்கம் இருக்கு. ஸோ இதுல ஹைட்டும் விட்த்தும் தெரியும். அதாவது மல்டி வியூ ப்ரொஜெக்ஷன், ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன்ல ஒரு வியூவில் 2 டைமென்ஷன் தான் தெரியும். அந்த 2 டைமென்ஷன் எது எது அப்படின்றது இங்கே காமிச்சிருக்கு. சரி, இப்போ இந்த பக்கம் ஃப்ரண்ட் வியூ டைரக்ஷன் அப்படின்னு மாற்றணும் அப்படின்னா ஆர்த்தோகிராஃபிக் வியூஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இப்போ XY லைன் ஃப்ரண்ட் வியூ, இந்த டைரக்ஷன் வந்து பார்த்தோம்னா இது ஃப்ரண்ட் வியூ. இங்கே ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க, இங்கே ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ திஸ் இஸ் அவர் ஃப்ரண்ட் வியூ. இப்போ நம்ம இங்கே காமிச்சிருக்கிறது ஃப்ரண்ட் வியூ. நல்ல வித்தியாசம் தெரியுது. இந்த ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்குது, அதாவது இந்த டைரக்ஷன்ல பார்த்து வரைஞ்சோம், பட் இங்கே இப்படி பார்த்து வரையணும். ஸோ இதோட ஃப்ரண்ட் வியூ, இந்த சதுரம் இங்கே தெரியுது. அடுத்து இந்த ஸ்லோப் சாய்வா இருக்கிற பகுதி இங்கே தெரியுது. அதுக்கப்புறம் இந்த சதுரம் இங்கே தெரியுது. அதுக்கப்புறம் இந்த உயரம், இந்த செமி சர்க்கிள் வந்து ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி தான் நமக்கு தெரியும். இதோட கரஸ்பாண்டிங் டாப் வியூ இதுக்கு நேர் கீழே, அப்படியே இதுக்கு நேர் கீழே தான் டாப் வியூ இருக்கும். அந்த டாப் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்கே டாப் வியூ எப்படி இருக்குது, இங்கே டாப் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க. ஜாமெட்ரி ஒன்று தான் டாப் வியூக்கு ரெண்டுமே, ஆனால் ஓரியன்டேஷன் மாறிடுச்சு. ஓரியன்டேஷன் மாறி இருக்கு. சரி, இப்போ சைடு வியூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த சைடு வியூ இங்கே வரைஞ்சாச்சு. இது எங்கேருந்து பார்த்து வரைஞ்சோம் அப்படின்றத பார்க்கலாம். முன்னாடி இந்த டைமென்ஷன்ஸ், இதில் ஃப்ரண்ட் வியூவில் லென்த் தெரியுது, டாப் வியூவில் லென்த் தெரியுது. அதே மாதிரி இங்கே ஃப்ரண்ட் வியூவில் லென்த் தெரியும், ஓவரால் லென்த். தென் ஓவரால் ஹைட்டு ஃப்ரண்ட் வியூலையும் தெரியும், சைடு வியூலையும் தெரியும் ஓவரால் ஹைட். மிச்சம் இருக்கிறது வித்து. ஸோ இந்த வித்தும் சேம். ஸோ அது எங்கே தெரியும், டாப் வியூலையும் சைடு வியூலையும் தெரியும். இப்போ இது என்ன சைடு வியூ, ரைட் சைடு வியூவா லெஃப்ட் சைடு வியூவா? நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணபடி ஃப்ரண்ட் வியூக்கு இடது பக்கம், இது ஃப்ரண்ட் வியூ. ஃப்ரண்ட் வியூக்கு இடது பக்கம் இருக்கு, லெஃப்ட் சைடு. இந்த லேசர் பாயிண்டர் எங்க மூவ் ஆகுது அப்படின்னா ஃப்ரண்ட் வியூக்கு இடது பக்கம் போகுது. ஸோ ஃப்ரண்ட் வியூக்கு இடது பக்கம் வரைஞ்சோம் அப்படின்னாலே அது வந்து ரைட் சைடு வியூ. ஸோ அப்போ இந்த வியூ வந்து ரைட் சைடு வியூ, அதாவது இந்த டைரக்ஷன்ல இருந்து பார்த்து வரையணும் இந்த வியூவை. சிவப்பு கலர் போட்டிருக்கிறது வந்து பலருடைய ஃப்ரண்ட் வியூ கிடையாது, இது வந்து ரைட் சைடு வியூ. ஸோ அதை அங்கே காமிச்சிருச்சு, ரைட் சைடு. ஸோ இது ரைட் சைடு வியூ, இது ஃப்ரண்ட் வியூ, இது டாப். ஸோ இது ஃப்ரண்ட் வியூன்னு வரைஞ்சோம்னா எப்படி இருக்குது, இது ஃப்ரண்ட் வியூன்னு வரைஞ்சோம்னா எப்படி இருக்கு அப்படின்றத ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். கடைசியா ஏன் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங்னு சொல்றோம், இந்த படத்தை நம்ம டிராஃப்டர் வச்சு வரையணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்ட்ல வரைஞ்சாலே போதும், சரியா.